மதிமுகவின் 20ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, தமிழர்களின் பிரச்சினைகளை முன்னெடுத்து போராடி வரும் மதிமுக மக்களின் நன்மதிப்பால் அங்கீகாரம் பெறும் என கூறினார். மதிமுகவின் 20வது ஆண்டு விழா திங்களன்று சென்னையில் உள்ள கட்சி அலுவலகமான தாயகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவின் போது கட்சி அலுவலகத்தில் உள்ள பெரியார் அண்ணா சிலைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1993ஆம் ஆண்டு மதிமுக உதயமானதிலிருந்து ஸ்டெர்லைட் ஆலை, முல்லை பெரியாறு, தனி ஈழ விடுதலை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினை குறித்து நீதிமன்றம் மூலமாகவும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் வாயிலாகவும் போராடி வந்துள்ளதால் மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளதாகவும் விரைவில் மக்களின் அங்கீகாரத்தை மதிமுக பெறும் என்றும் கூறினார். தமிழக வாழ்வாதாரங்களை காக்கின்ற அறப்போர் களங்களில் முனைமுகத்து முதல் சிப்பாயாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பணியாற்றி மக்களின் கவனத்தையும் நல்லெண்ணத்தையும் பெற்றிருக்கிறது. ஈழத்தமிழர்களின் துயர் துடைக்க, விடியல் ஏற்படுத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உதித்த நாள் முதல் எந்த கொள்கைகளை சொல்லி வந்தோமோ அந்த கொள்கைகள், அந்த லட்சியங்களை இன்று தாய் தமிழகத்திலே அனைவரும் ஏற்றுக்கொள்கிற நிலை உருவாகி இருக்கிறது. விழாவில் மதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.